வணக்கம். லதா காமாட்சி நெல்லை பூஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, அடை தோசை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேங்கிறத பார்ப்போம். இந்த பெரிய கப்புக்கு 1 கப் அரிசியும், இந்த சின்ன கப்புக்கு மித்த எல்லா பொருளும் எடுத்துருக்கிறேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பாசி பயிறு, 1 ஸ்பூன் உளுந்து, வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து எடுத்து நல்லா ஊற வச்சாச்சு. 3 மணி நேரம் ஊறியிருக்கு. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட தேவையான காரம், வரமிளகா, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, மஞ்சப்பொடி, பெருஞ்சீரகம், உப்பு நான் மாவை அரைச்சிட்டு அப்புறம் தான் கலந்துக்கிறது. தேவையில்லைன்னா உப்பு கலக்காமல் ஃப்ரீசரில் வச்சா 2 நாள் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை சேர்க்குறது நம்ம விருப்பம் தான். அதனால் டேஸ்ட் அதிகமாகும். அரைச்சிட்டு பார்ப்போம். மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. புழுங்கரிசி தான், இட்லிக்கு போடுற அரிசி தான் எடுத்துருக்கிறேன். ஆட்டுக்கல்ல தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ தேவைப்படுற மாவை எடுத்துகிட்டு மிச்ச மாவை நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். 2 நாள் கழித்து திருப்பி ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும், அப்படியே இருக்கும். ஏன்னா ஆட்டுக்கல்ல அரைச்சதுனால புளிப்பு இருக்காது. இப்போ சின்ன வெங்காயம், தேங்காய் பல்லுப்பெல்லாம் நறுக்கியிருக்கிறேன், கருவேப்பிலை, இதில் மல்லித்தழை, முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நான் இருக்கிறத சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தேவையான மாவு எடுத்து தேவையான உப்பு சேர்த்து, மாவு தண்ணி இருக்குது அதை வச்சு கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு தோசை ஊற்றுறதை காமிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. வெங்காயம் நல்லா நிறைய சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது காத்தால் இல்லை 3 மணி டிஃபனுக்கு எடுத்துக்கலாம். ரிச் ப்ரோட்டீன், ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 1 நாள் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ தோசை ஊற்றுறதை காமிக்கிறேன். அடை தோசை ஊற்றியாச்சு. தட்டலை, நான் ஸ்பூனில் தான் தேய்ச்சி விட்டேன். திருப்பி போட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் கூட தான் செலவாகும். தேவைப்பட்டால் நம்ம எண்ணெயை கம்மி பண்ணிக்கலாம். என்ன சைட் டிஷ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி, காரக்குழம்பு அப்படியே சாப்பிட்லாம். வெல்லம் வச்சு மத்தியானம் லஞ்சுக்கு ஃப்ரூட்ஸ், தயிர் சாதம், புழுங்கல் அரிசியை நல்லா உப்பு போட்டு வடிச்சிட்டு சூடாக இருக்கும்போதே 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுட்டேன். இஞ்சி துருவி போட்டுட்டேன். சாதத்தில் 1 ஸ்பூன் 1/4 டீஸ்பூன் காயத்தூள் போட்டேன். இப்போ தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா பிரட்டி வச்சாச்சு. கொஞ்சோண்டு பால் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா ஆறி எடுத்து இப்போ மாதுளம்பழமும் ஆப்பிளும் தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தாச்சு, ஃப்ரூட்ஸும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்துட்டு பார்ப்போம். லஞ்சுக்கு வெயிலுக்கு ஏற்ற ஒரு ஃப்ரூட்ஸ் தயிர் சாதம், மல்லி, கருவேப்பிலை, புதினா துவையல், சாத்துக்குடி ஜூஸ், சுகர் இல்லாமல் உப்பு மட்டும் போட்டு ஃப்ரூட்ஸ். இதுதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. இந்த எல்லா ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வெயிலுக்கு அதிகமாக நிறைய தண்ணி, ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்.